டெக்னிக்ஸை நான் சொல்கிற இந்த டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணும் பொழுது 25 நிமிஷமா 25 மினிட்ஸ் நான் சொல்றதை ஃபாலோ பண்ணுங்க. அந்த 25 நிமிஷம் உங்களுக்கு புத்தகத்தை படிக்க போறீங்க அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் அதை பற்றின டியர் பேரண்ட்ஸ், உங்கள் குழந்தைங்க அதிகமாக டிஸ்ட்ராக்ஷன் ஆகிறாங்களா? படிக்கிறப்ப ரொம்ப ரொம்ப லேசியாக ஃபீல் பண்ணுறாங்களா? ஸோ இந்த டெக்னிக்ஸை நான் சொல்கிற இந்த டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணும் பொழுது உங்கள் குழந்தைங்களால் லாங் ஹவர்ஸ் உட்காந்து படிக்க முடியும். சீக்ரெட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் அப்படி ஒரு புத்தகம் என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம் நான் நினைக்கிறேன். நான் காலேஜ் படிக்கும்போது அந்த புத்தகத்தில் உள்ள டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி தான் நான் கிராக் பண்ணேன். அதில் உள்ள சில டெக்னிக்ஸ் நான் உங்களுக்கு சொல்லித் தர போகிறேன். இந்த புத்தகத்தை எழுதினவர் புருஷோத்தமன் தான். சீக்ரெட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ராமகிருஷ்ண மடம் அந்த புக் ஷாப்ஸில் இந்த கிடைக்கும். வாய்ப்பு இருக்கவங்க கண்டிப்பாக அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. அதில் உள்ள ஒரு ஷார்ட்டாக ஒரு விஷயத்தை நான் சொல்லித்தரேன். இப்போ நம்ம ஒரு சூரிய ஒளி இருக்குது, அது பூமியில் உள்ள ஒரு பேப்பர் இருக்குது. அதனால் அந்த பேப்பருக்கு எதுவுமே நமக்கு ஆக போகிறது இல்லை. ஆனால் அந்த சூரிய ஒளியை ஒரு லென்ஸ் வச்சு பார்த்து ஒரு பேப்பரில் வச்சோம்னா ஒட்டுமொத்த சூரிய ஒளியோட எஃபெக்டில் அந்த பேப்பர் வந்து என்ன ஆகும், ஒரு இடத்துல குவிக்கும்பொழுது சக்தி பிறக்கும், ஒரு நெருப்பு எரியும். ஸோ நம்ம மைண்டும் அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான விஷயம். இந்த ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணோம்னா நம்மளால் பெரிய பெரிய சாதனைகள்லாம் படிக்க முடியும். அந்த மாதிரி நம்ம படிக்கிற புத்தகத்தை எடுத்துக்கணும். ஒரு புத்தகம் உங்கள் குழந்தைங்க படிக்கிறாங்கன்னா நான் சொல்கிற இந்த வழிகளை ஃபாலோ பண்ணுங்க. முடிஞ்ச அளவு அவங்க தூங்குற இடத்தையும் படிக்கிற இடத்தையும் ஒன்றா வைக்கக்கூடாது. நம்ம மைண்டை பொறுத்த வரைக்கும் பெட்லேயே உட்காந்துட்டு எடுத்து படிக்கிறோம்னா ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் தான் வரும். ஸோ படிக்கிற இடத்தையும் படுக்கிற இடத்தையும் வேறு வேறையாக வைங்க. முடிஞ்ச அளவு ஒரு டெஸ்க் அண்டு சேர் இருந்தால் நல்லது. ஒருவேளை உங்கள்கிட்ட டேபிள் சேர் வைக்கிறதுக்கான வசதி இல்லைன்னா கீழே கூட உட்காந்துக்கலாம். கீழே உட்காரும் பொழுது ஒரு பெட்ஷீட்டோ இல்லை ஒரு டவலோ போட்டு உட்காந்துக்குங்க. நம்ம எப்படி ஒரு யோகா பண்ணும்பொழுது ஒரு யோகா மேட் போடுறவங்கள அந்த மாதிரி விருந்தறையில் உட்காந்து படிக்கக்கூடாது. இந்த மாதிரி போட்டு உட்காரும்போது நம்மளால் லாங்காக உட்காந்து படிக்க முடியும். அந்த மாதிரி போட்டு உட்காந்துக்கலாம். நீங்கள் சேரில் ஒரு பிளாஸ்டிக் சேராக இருந்தால் கூட அதில் என்ன பண்ணலாம், ஒரு குஷன் எஃபெக்ட்டுக்காக நீங்கள் வந்து ஒரு டவலை மடித்து போட்டு உட்காந்துக்கலாம். தேவையான ஒரு புத்தகத்தை தான் எடுத்து வச்சோம். உங்களுக்கு 5 சப்ஜெக்ட் இருக்கிறதுக்காக 5 சப்ஜெக்ட் நம்ம தேடக்கூடாது. நமக்கு எந்த தேவையோ அந்த ஒரு புக்கு மட்டும் உங்கள் கையில் இருக்கும். நான் சொல்கிறது ஒரு 25 நிமிஷம் தான். 25 மினிட்ஸ் நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். அந்த 25 நிமிஷம் உங்களுக்கு எதெல்லாம் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணணுமோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும். எக்ஸாம்பிள் உங்கள் கையில் மொபைல் இருக்குது, அதில் ஒரு சின்ன மெசேஜ் வந்தால் கூட நம்ம மைண்டு டைவர்ட் ஆகும். ஸோ என்ன பண்ணணும், நம்ம இந்த ரூமில் உட்காந்துருக்கோம் அப்படின்னா இந்த மொபைல் தூக்கி ஹாலில் வச்சுருங்க. ஸோ நம்மளை சுற்றி மொபைல் இருக்கக்கூடாது. நான் சொல்கிறது ஜஸ்ட் 25 மினிட்ஸ் தான். ஒரு புக் எடுக்க போகிறீங்க, படிக்க போகிறீங்க. வேறு எதெல்லாம் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுமோ அதுலேருந்து எலிமினேட் பண்ணணும். நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸு உங்களோட க்ளீனாக இருக்கணும். சுற்றி இருக்க இடம் ஒரு ஆர்டராக க்ளீனாக இருக்கணும். அப்படியா இருந்தால் நம்ம மைண்டு ரொம்ப அழகாக ஃபோக்கஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கீங்க, அப்போ உங்கள் பேரண்ட் வந்து கூப்பிட்றாங்க அப்படின்னா நம்ம மைண்டு டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ நம்மளாம் வீட்டில் இருக்கவங்கள்ட்ட சொல்லிடலாம், 25 மினிட்ஸ் நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் வந்து இப்போ படிக்க போகிறேன் அப்படிங்கிறத உங்கள் ரூம்மேட் உங்களோட உங்கள் ஹோம்மேட் யார்ட்டையாவது நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா டெஃபினட்டாக அவங்க உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் படிக்கலாம். இப்போ எடுத்தோடனே ஒரு புத்தகத்தை படிக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு ஃபஸ்ட்டு அதை பற்றின ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிங்க. இந்த 25 மினிட்ஸ் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி படிக்கும்பொழுது உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் புரியாமல் இருக்கலாம். அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் அதை பார்க்கலாம். அந்த நேரத்தில் எடுத்து நீங்கள் மொபைல் எடுத்து நீங்கள் அதுக்கான மீனிங் தேடணுங்கிற அவசியம் கிடையாது, பண்ணலாம். ஸோ 25 மினிட்ஸ் படிங்க. 3 to 5 மினிட்ஸ் ஒரு பிரேக் எடுத்துங்க. திரும்ப ஒரு 25 மினிட்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த விஷயத்தை கண்டினியூஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது டெஃபினட்டாக உங்களோட டிஸ்ட்ராக்ஷன் குறையும். உங்களால் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க முடியும். தேங்க்யூ.